விஜய் அவர்கள் தொடர்பாக கடந்த ஒரு வாரமாக வர்ற செய்திகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு லீடரே வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. எங்களோட வேலை என்ன, மக்கள் கிட்ட போகிறது, அதுதான் வந்து தாவேக்கோட பர்பஸ். பார்ட் டைம் அரசியல்வாதியா இருக்கிறாரு விஜய் அவர்கள், அரசியலை செய்யல. எல்லாருமே இந்த தேர்தலை வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலா பாக்குறாங்க, ஒரு எழுச்சி மிகுந்த தேர்தலா பாக்குறாங்க. உலகத்துல உள்ள நிறைய இடங்கள்ல வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த வாக்குறுதிகள் எல்லாமே ஆந்திரால சந்திரபாபு நாயுடு கொடுத்து மற்ற மாநிலங்களை பார்த்து கத்துக்கிறதும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, 30 ஆண்டுகளா அங்க வந்து அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யாத கிராமங்கள் நிறைய இருக்கு. என்ன திட்டங்கள் சரியா இருக்கோ அதை தான் செய்ய முடியும். இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? தமிழகத்துல பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு இருக்கு. தாவேக்கா வந்து எல்லா இடங்கள்லயும் நாங்க வந்து சிசிடிவி கேமரா பொருத்தோம் அப்படின்னு சொல்லல. நோ டார்க் ஸ்பாட்ஸ். பெண்கள் மேல முதலீடு செய்வது வந்து ஒரு ஸ்மார்ட் டெசிஷன். இது வந்து என்னன்னா, இது முதல் முறையா திமுக அரசு மட்டும் பண்ணல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தாவேக்காவில் இருந்து திருமிகு அஸ்விதா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். இப்பவுமே ஃபாரின்ல போயிட்டு பெண்கள் அரசு பள்ளியை சேர்ந்தவங்கலாம் போறத பார்க்க முடியுது. ஜெய்ஸ்ரீ, ஆவல் சிந்துங்கிற 2 மாணவிகள் வந்து பேட்டி கொடுத்தாங்க. நாங்க அரசு பள்ளியிலே படிச்சு வெளிநாடுகளில் போய் இப்போ படிக்கிறோம், எங்களுடைய கல்லூரி படிப்பு உயர்கல்வியை அப்படின்னு. தாவேக்கா வந்து புதுசா செய்யணுமா என்ன? இதெல்லாம் ஆல்ரெடி நடக்கிறது தானே. அதே மாதிரி நீங்க பணம் கொடுக்கறது வந்து ஒரு முதலீடு தானே அப்படின்னு சொல்றீங்க. தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் வந்து இங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நிறைய வாக்குறுதி கொடுக்கிறார். தாவேக்கா வந்து தான் புதுசா பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாக்குறது கரெக்டா? ஸோ நீங்க சொல்ற எல்லா கதைகளும், இப்போ என்னோட கதையுமே ஆகட்டும், இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். இது நார்ம் கிடையாது, இது விதி கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் தெரியும், என்னோட நிலைமை வந்து அதே மாதிரி போயிருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு வீட்டில் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தெல்லாம் ஒரு கணவன் கிட்ட அடிபட்டுருந்தேன். இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நியதி, ஒரு நார்மா இருக்கு. நம்ம சொல்ற எல்லா கதைகளுமே இங்க எக்ஸப்ஷனல் ஸ்டோரிஸ். அந்த எக்ஸப்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வந்து சில மனிதர்கள் உதவி செஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து நான் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைச்சது. ஒரு 8 lakhs ஸ்காலர்ஷிப் டெல்லி மூலமா படிச்சு நான் ஹார்வர்ட்ல படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப். இந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குமா? ஒரு பப்ளிக் லைப்ரரி ஆக்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் என்னை மாதிரி கதைகள் வந்து சாத்தியம். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் நாட் அ நார்ம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் டெசிஷன். என்னன்னா, பெண்கள் மேல முதலீடு செய்யறது வந்து ஒரு ஸ்மார்ட் டெசிஷன். இது வந்து என்னன்னா, இது முதல் முறையா திமுக அரசு மட்டும் பண்ணல. உலகத்தில் உள்ள நிறைய இடங்கள்ல வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. காலமாக பெண்கள் வந்து தன்னோட வீடுகளை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதை வந்து எந்த சமுதாயமும் மதிக்கவில்லை, அவர்களுக்கு அதை கொடுக்கல. ஸோ இது வந்து முதல் முறையா ஒரு அரசாங்கம் பண்ணதான் நம்ம சொல்லவே முடியாது. ஆனா இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் அப்படிங்கிறதுனால எல்லா அரசு இப்போ இன்னைக்குமே வந்து ஒரு ஸ்டேட் நல்ல ஸ்கீம் கொடுத்தா இன்னொரு ஸ்டேட் ஃபாலோ பண்றதுதான். ஸோ வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன புதுசா இந்த விமென்ஸ் பார்த்தேன் அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்கு போற ஒரு பெண். சோ வேலைக்கு போற இடத்துல எனக்கு முக்கியமா நான் பார்க்கிறது வந்து சேஃப்டி. சோ சேஃப்டியை வந்து தாவேக்கா வந்து எல்லா இடங்கள்லயும் நாங்க வந்து சிசிடிவி கேமரா பொருத்தோம் அப்படின்னு சொல்லல. ரொம்ப அழகா என்ன சொல்லினா, நோ டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நோ டார்க் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்துல அது ஸ்ட்ரீட் லைட்டா இருக்கலாம், ஒரு இடத்துல அது சிசிடிவி கேமராவா இருக்கலாம், ஒரு இடத்துல வந்து நல்ல ரோடு போடுறதா இருக்கலாம், இல்லைன்னா நல்ல ஒரு இடத்துல வந்து பேருந்து வசதிகள் செஞ்சு கொடுக்கறதா பேருந்து நிலையங்கள் செஞ்சு கொடுக்கறதா இருக்கலாம். சோ அது வந்து எனக்கு வந்து என்ன, ஒரு ஹோலிஸ்டிக் வியூ ஆஃப் விமன் சேஃப்டி அப்படின்னு. இன்னொன்று பேனிக் பட்டன்ஸ் இன் பஸ்ஸஸ் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஹோலிஸ்டிக் வியூவா வந்து தாவேக்கா இருக்குது. அதை வந்து எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பை வந்து ரொம்ப முன்னிறுத்தி பேசலன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்க மெத்த படித்தவர். தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிகமாக வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை சொல்றாங்க. இன்னொன்று, இந்த வாக்குறுதிகள் எல்லாமே ஆந்திரால சந்திரபாபு நாயுடு கொடுத்தது. நீங்களுமே பார்த்துருப்பீங்க இந்த விமர்சனத்தை. அப்படியே காப்பி அடிச்சு உங்கள் தலைவர் விஜய் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன? ஸோ கண்டிப்பா அந்த தரவு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெண்கள் வந்து இந்தியாவில் வந்து 40% மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து ஒர்க் பண்றாங்க. பட் நீங்க என்ன யோசிக்கணும், யார் இந்த பெண்கள்? இந்த மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு போற பெண்கள் வந்து யாரு அப்படின்னா, ஒரு சாதாரண மேனுவல் லேபர்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? மேனுவல் லேபர்னா ஒரு ஐபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதாகட்டும், ஒரு லெதர் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரே ஒரு இதை கண்டினியூஸா வந்து தொழில் பண்றது. ஸோ இது வந்து ஹை குவாலிட்டி ஜாப்ஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து நான் ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருக்கேன்னா எனக்கு தகுந்தாற் போல இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கா? ஸோ 40% பெண்கள் வேலைக்கு போறது ஓகே, அது ஒரு குட் இதுதான். பட் ஆனா எந்த மாதிரி வேலைக்கு போற, அது அவங்க திறமைக்கேற்ற வேலையா அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். என்னைக்குமே நம்ம வந்து அடுத்த கட்டத்தை தான் யோசிக்கணும். அப்படிதானே? ஓகே, நம்ம வந்து வேலை வாய்ப்பு ஓகே உறுதி செய்யப்பட்டாலும் அதுக்கு அடுத்த சிச்சுவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது யோசிக்கணும். இன்னொன்று, நீங்க
நீங்க சொன்ன மாதிரி வந்து காப்பி அடித்த இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு தலைவர் வந்து அவர் வந்து அந்த ஸ்டேட்டுக்கான பிரச்சனைகளை யோசிச்சு அந்த அங்க உள்ள பெண்களுக்கான திட்டங்கள், அங்க உள்ள ஃபேமிலிக்கான திட்டங்களை யோசிச்சு வரச்சுல அது என்ன திட்டங்கள் சரியா இருக்கோ அதை தான் செய்ய முடியும். அதற்காக வந்து மற்ற மாநிலங்களை பார்த்து மற்ற மாநிலங்களை பார்த்து கத்துக்கிறதும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, தமிழகத்துல பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு இருக்கு. பெண்கள் சேஃப்டியா பெரிய இஷ்யூவா சொல்றாங்க. என்னோட 100 நாள் பயணத்திலும் நிறைய பெண்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அப்ப நான் நிறைய பெண்கள்கிட்ட நான் கேள்வி வச்சேன், என்னன்னா உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா, உங்க கிராமத்துல அது நடக்குதா அப்படின்னு கேட்டேன். நான் வந்து 100 நாள் வந்து செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் அன்று ஒரு 100 நாள் பயணம் வந்து திருநெல்வேலி தொகுதியில் உள்ள கிராமங்களையும் நகரங்களையும் மேற்கொண்டு அப்ப நான் நிறைய பெண்கள்கிட்ட கேட்கல. பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு நடந்தாதான் அது இது கிடையாது. பெண் சேஃப்டி அப்படிங்கிறது எந்த குழந்தை, தமிழகத்தில் உள்ள எந்த மாணவிக்கும் எந்த குழந்தைக்கும் அது எனக்கு ஏற்பட்ட மாதிரி தான். அந்த மாதிரி வந்து பெண்களோட எண்ணங்கள் அப்படி இருக்கு. ஸோ அந்த பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னா இந்த திட்டங்கள். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னா அப்படிதான் பார்க்கணுமே தவிர, தலைவர் வந்து பெண்களோட தேவைகளையும் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து என்னென்ன திட்டங்கள் வகுக்க முடியுமோ அதை தான் வகுத்திருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்க ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டும் கூட, அப்போ இயல்பாகவே ஒரு போராட்ட குணம் இருக்கும். விஜய் அவர்கள் அரசியலை செய்யலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இன்னுமே வந்து அவர் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியா இருக்கிறாரு. ஸோ அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு நபரே, ஒரு தலைவர், நிறைய நபர்களோட கூட்டமைப்பு. ஸோ அந்த அரசியல் கட்சி ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அதற்கான காரணங்கள் இருக்குங்கிறத நான் முழுமையாக நம்புறேன். நான் ஒரு சாதாரண தொண்டர். ஸோ அஃப்கோர்ஸ் அதில் என்னென்ன கட்சி நிலைப்பாடு எப்படி எடுக்கப்படுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ உங்களோட பார்வையை பொறுத்த வரைக்கும் அது அழுத்தமாக பேசவில்லை, அது உங்களோட தனிப்பட்ட நபரோட கருத்தாக நான் பார்க்குறேன். என்னோட கருத்தில் வந்து அதுவே வந்து போதுமானதாக இருக்கு. ஸோ அதனால தான், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்தை வந்து நம்ம அதை வந்து ஒரு சமுதாயத்தின் கருத்தாக எடுத்துக்க முடியாது. அதே போல் இங்கே வந்து நீங்கள் எல்லாருக்குமே வந்து எப்படி இருக்குன்னா, தலைவர் அப்படின்னா இந்த குணங்கள் அப்படி நீங்களே ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கேன். ஸோ என்னோட இமேஜினேஷன், என்னோட தலைவர் வந்து ஒரு பொறுமையான தலைவராக இருக்கணும், ஒரு நிதானமான தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட சிந்தனைகள் இருக்குன்னா நான் வந்து அவரை சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேர்தல் களம் எப்படி இருக்கு 2026 குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படி இருக்கு தேர்தல் களம்? இந்த தேர்தல் வந்து நீங்களே நிறைய ஜேர்னலிஸ்ட் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கே தெரியும், எல்லாருமே இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக பார்க்குறாங்க, ஒரு எழுச்சி மிகுந்த தேர்தலாக பார்க்குறாங்க. இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆரவாரமும் அவங்களோட எதிர்பார்ப்பும் ரொம்ப பெரிய குரலாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க? திருநெல்வேலி தொகுதியில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறேன், அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும். காலமாய் 30 ஆண்டுகளாக அங்கே வந்து அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யாத கிராமங்கள் நிறைய இருக்குது. நகரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் வந்து அவ்வளோ அசுத்த நீர் கலந்து வந்து இங்கே இன்னைக்கு குடிக்கிறதுக்கே பயன்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் இருக்குது, குப்பைகள் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 30 ஆண்டுகளாக இருந்த கட்சிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்த ஒரு அரசியல் தான் காத்துட்டு இருக்காங்க. 2026 தேர்தலில் நீங்க போட்டியிடுறீங்களா? என்ன பிளான் உங்களுது? கட்சியின் நிலைப்பாடு எதுவும் அதுதான் என்னோட நிலைப்பாடும். என்னன்னா நான் வந்து அதான் நான் ஹார்வர்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சேன்னா, அரசியல் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில் 50 வயசுக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம். ஸோ இந்த எண்ணங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அரசியலுங்கிறது ஒரு பெரிய இது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ ஹார்வர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன அப்படின்னா, கனவுகளும் வந்து நம்ம காண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து ஹார்வர்ட்ல இருக்குல்ல. அதனால தான் முழு நேர அரசியலில் ஈடுபட்டேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வாய்ப்புகள் கிடைக்கச்சு நம்ம வாய்ப்புகளை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்வோம். ஸோ மக்கள் கிட்ட போகிற அரசியலை நான் விரும்புகிற ஒரு நபர். ஸோ அந்த அரசியலை செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். விஜய் அவர்கள் தொடர்பாக கடந்த ஒரு வாரமாக வர்ற செய்திகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆரோக்கியமானதாக பார்க்குறீங்களா, இல்லை அவர் எதிர்கொள்வார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதான் நான் சொன்னேன், நான் முதலே அதான் சொன்னேன். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் களம்ங்கிறது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உள்ளது. ஸோ நம்ம இப்போ பேசிட்டு இருக்கலாம், கிராமங்கள்லையும் மக்கள் ஒரு பொதுவான ஒரு நபர் வந்து காமன் சென்ஸோட யோசிக்கிறவங்க தான். தே வெரி என்ன சொல்றது, வெரி ஸ்மார்ட் people are very very smart. They are thinking about common problems. அந்த மாதிரி தான். இன்னொன்று வந்து இந்த அரசியல் களத்தில் வந்து இந்த மாதிரி chaotic situations இருக்கும். லீடரே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, விமன்ஸ் டே அன்னைக்கு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு லீடரே வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஸோ அதனால நம்ம என்ன மாதிரி ஒரு சாதாரண தொண்டர்கள் வந்து இதை பற்றி கவலைப்படுறதோ, எங்களோட வேலை என்ன மக்கள் கிட்ட போகிறது, அதுதான் வந்து தாவைக்கோட பர்பஸ். தாவைக்கா மக்களுக்கான ஒரு அரசியலை கொடுக்கணும்னு நினைக்குது, பீப்புளை சென்டர் பண்ணுற ஒரு அரசியலை கொடுக்கணும். அதை வந்து பண்ணுறதுக்கு என்ன மாதிரி தொண்டர்கள் வந்து உழைச்சிட்டு இருக்கோம். தொண்டர்கள் நிர்வாகிகள் அதை நம்ம ஏற்றுக்கலாம், ஏன்னா தலைவர் இப்படி சொல்லிட்டாருன்னு பொதுமக்களும் அதே பார்வையில் பார்ப்பாங்க. கண்டிப்பா இருக்கு, அதுதான் நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கும் இன்னைக்கு வந்து காமன் சென்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருமே இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அவுட் சைடர்ஸ், நம்ம எல்லாருமே பார்வையாளர்கள் தான். நமக்கு யாருக்குமே அங்கே ஸ்டேக் கிடையாது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை. ஸோ உங்களுக்கும் எனக்கும் எந்த உண்மையும் தெரியாது. அப்போ உண்மை தெரியாத ஒரு இடத்துல வந்து நம்ம எந்த விதமான கருத்துக்களும் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
பிகாஸ் we are all participants, we are all என்ன சொல்ற ஸ்பெக்டேட்டர்ஸ், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் we are all outsiders to this issue. யாரும் அந்த இஷ்யூவோட இதாக இருக்காங்களோ அவங்க தான் அதுக்கு வருத்தப்படணுமே தவிர நம்மளோட வேலை இந்த அரசியல் களம், மக்களுக்கான பணி, மக்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணும், அடுத்த கட்டத்துக்கு அவங்களை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ரொம்ப நன்றி மேம், இவ்வளவு நேரம் ரெட் நூல் தமிழுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. தொடர்ந்து எங்களுக்காக நேர்காணல் தரணும் அப்படிங்கிறதே இந்த காணொலி மூலமா உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.